ஐயா வணக்கம். சிங்கப்பூர்ல இதுவரைக்கும் யாருமே சொல்லாத எந்த ஒரு செலவுமே இல்லாம சுத்தி பார்க்கக்கூடிய 10 முக்கியமான இடங்களை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்களா? அப்போ ஒரு தடவையாவது இந்த இடத்த போயிட்டு சுத்தி பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா சிங்கப்பூர்ல நீங்க இருக்கிறதே வேஸ்ட். ஏன் அப்படி சொல்றேன்னு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். அதாவது இந்த மாதிரியான இடங்கள்ல போட்டோ எடுக்கிறதுக்கும் சுத்தி பார்க்கறதுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் நல்ல ஒரு பொழுதுபோக்கா அமையும். வீடியோவை முழுசா பாருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் ஆன் கொடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மெம்பர்ஷிப்லையும் ஜாயின் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது குவாக்கோ டவர். இதுதான் சிங்கப்பூர்ல மிக உயரமான கட்டிடம். இது 64 மாடிகளை கொண்டது. இதோட உயரம் 290 மீட்டர், அதாவது 951 அடி உயரம் கொண்டது. இதுல ஹோட்டல், ரெசிடென்ட், அது மட்டும் இல்லாம ஆஃபீஸும் இருக்கு. இதுக்கு நீங்க எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, தஞ்சோங் பகார் எம்ஆர்டில இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே ஈஸியா இந்த பில்டிங்க்கு போயிடலாம். அதாவது 1 வாலிக் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இந்த பில்டிங்க்கு வெளியில நின்று நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இது ஒரு கிரேட் மெமரியாவே உங்களுக்கு இருக்கும். அவசியம் இந்த இடத்த போய் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க சிங்கப்பூருக்கு டிராவல்ல வரப்போறீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா அவசியம் இந்த இடத்த விசிட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது அதாவது ஒரு ஃப்ளைட் நம்ம தலைக்கு மேல ரொம்ப பக்கத்துல போற மாதிரி போட்டோ எடுக்கணுமா, ஃப்ளைட்டை ரொம்ப பக்கத்துல பார்க்கணுமா, அப்போ இந்த இடத்துக்கு போங்க. அதாவது ஜாங்கி பீச் பார்க். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, ஜாங்கி வில்லேஜ்ல ஒரு வேளை நீங்க இருக்கீங்க அப்படின்னா அங்கிருந்து பஸ் நம்பர் 9 எடுத்து நீங்க பிடோக் எக்ஸிட் பில இறங்கலாம். அது மட்டும் இல்லாம தானாமேரா எக்ஸிட் பி, தெம்மனிஸ் ஈஸ்ட் எக்ஸிட் பி, இந்த பஸ் ஸ்டாப்ல எல்லாம் ஜாங்கி பீச் பார்க் போகக்கூடிய பஸ்ல ஏறினீங்கன்னா CP4 அப்படிங்கிற ஸ்டாப்ல இறங்கி இந்த இடத்துக்கு நீங்க ஈஸியா போகலாம். இங்க போட்டோ எடுக்கிறது ரொம்ப செம்மையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க பீச்சும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்க ஏற்கனவே போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அந்த லொகேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நம்ம மூணாவதா பார்க்க போறது, அதாவது உயரமான இடத்துல இருந்து சிங்கப்பூரோட மொத்த அழகையும் பார்த்து ரசிக்கணுமா, அப்போ இந்த இடத்துக்கு போங்க. அதாவது அயன் ஸ்கை டவர்ல 55வது மாடியில போயிட்டு நீங்க சிங்கப்பூரோட மொத்த அழகையும் பார்த்து ரசிக்கலாம். இது முழுக்க ஃப்ரீ தான். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, ஓச்சார்ட் எம்ஆர்டில எக்ஸிட் 5 எடுத்து இது கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே நீங்க ஈஸியா இந்த பில்டிங்கை அடைஞ்சிடலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல நாலாவதா பார்க்க போறது மொத்த சிங்கப்பூரையும் ஒரே இடத்துல பார்க்கணுமா, அப்போ இந்த இடத்துக்கு போங்க. அதுதான் சிட்டி கேலரி சிங்கப்பூர். அதாவது இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா, மேக்ஸ்வெல் அப்படிங்கிற எம்ஆர்டில இருந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு. அதாவது தாம்சன் ஈஸ்ட் கோஸ்ட் லைன் இருக்குல்ல, அந்த எம்ஆர்டி, அதாவது ப்ரௌன் கலர் லைன் சொல்லுவோம்ல, அந்த எம்ஆர்டி தான். அது மட்டும் இல்லாம தஞ்சோங் பகார் எம்ஆர்டில இருந்தோம் நீங்க கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே ஈஸியா இந்த இடத்துக்கு போகலாம். அதாவது தஞ்சோங் பகார் எம்ஆர்டில இருந்து மேக்ஸ்வெல் போகக்கூடிய ரோட்ல நீங்க நடந்து போனீங்கன்னா ஈஸியா அந்த மேக்ஸ்வெல் ஃபுட் சென்டருக்கு பக்கத்துல இருக்கு. அது மட்டும் இல்லாம சைனா டவுன் எம்ஆர்டில இருந்து பக்கம், அதாவது ப்ளூ லைன்லையும் பர்பிள் லைன், இந்த 2 லைன்லையுமே நீங்க வெளியாகினீங்கன்னா ஈஸியா கொஞ்ச தூரத்திலே நடந்து போயிடலாம் இந்த இடத்துக்கு. இங்க போயிட்டு அதோட மொத்த அழகையும், அதாவது சிங்கப்பூரோட மொத்தத்தையும் நீங்க ஒரே இடத்துல பார்த்து ரசிக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நீங்க போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது சண்டேயும் பப்ளிக் ஹாலிடேயும் சுத்தமா இருக்காது. இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மற்ற ஒர்க்கிங் டேஸ், அதாவது திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இது இருக்கும். மற்ற நேரத்தில் போனீங்கன்னா நீங்க பார்க்க முடியாது. சாரி, அதாவது 9லேருந்து 5 மணிக்குள்ள நீங்க போனாதான் பார்க்க முடியும். இதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம 5ஆவதா பார்க்க போறது சிங்கப்பூர்ல வாட்டர் ஃபால் அப்படிங்கிற இடத்த, அதாவது அருவியை நீங்க பக்கத்துல இருந்து போட்டோ வீடியோ எடுத்து பார்த்து ரசிக்கணுமா, அப்போ இந்த இடத்துக்கு போங்க. அதாவது பேர்ட் பாரடைஸ் அப்படிங்கிற இடம் தான் இது. இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டா,
கத்தீப் எம்ஆர்டியில் இறங்கி எக்ஸிட் ஏல வெளியாகி லெஃப்டில் திரும்பி கொஞ்சம் தூரம் போனாவே ஃப்ரீ சட்டல் பஸ், அதாவது அந்த இடத்துல ஃப்ரீயாக பேர்ட் பாரடைஸ்க்கு கூட்டிகிட்டு போகக்கூடிய பஸ் நிற்கும். அந்த பஸ்ஸில் நீங்கள் அங்கே போய் இறங்கிடலாம். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். ஒருவேளை இந்த இடத்துக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் ஃபால் வந்து ரொம்ப அழகாகவும் நம்ம மனசில் உள்ள பாரம்லாம் குறைஞ்சி போயிடும். இந்த இடத்த போய் பார்த்தாவே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ ஆறாவதாக பார்க்க போகிறது வந்து சிங்கப்பூர்லே ரொம்ப முக்கியமான கட்டிடம் ஆகும். இந்த கட்டடத்தை வந்து நீங்கள் ஃபோட்டோவிலையும் வீடியோவிலையும் தான் பார்த்துருப்பீங்க. நேரில் பார்த்துருக்கீங்களா? அப்போது நேரில் பார்க்கணும்னா இந்த இடத்துக்கு போங்க. அதாவது ஒரு அட்டைப்பொட்டியை குறுக்க மறுக்க அடுக்கி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான டிசைனில் கிட்டத்தட்ட உலகமே வியர்ந்து பார்த்த கட்டடம் இது. அதாவது இதுக்கு பேர் வந்து இன்டர்லேஸ் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு பிரைவேட் அப்பார்ட்மெண்ட் தான். இதில் கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் வசிக்கிறாங்க. இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் லேப்ரடார் பார்க் எம்ஆர்டி ஸ்டேஷனில் எக்ஸிட் ஏல இறங்கி அந்த பஸ் ஸ்டாப்பில் நிறையா பஸ் இந்த இடத்துக்கு போகுது. அது மொத்தம் 3 ஸ்டாப் தான். அங்கே பஸ் எடுத்து 3ஆவது ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா இந்த இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். உள்ளே நுழைய முடியாது. வெளியிலேருந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்கு நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம 7ஆவதாக பார்க்க போகிறது வந்து நீங்கள் சிங்கப்பூரில் இருந்துக்கிட்டே மலேசியாவோட பில்டிங் எல்லாம் நீங்கள் பார்க்கணுமா? அப்போ நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகணும். அதாவது உட்லண்ட்ஸ் வாட்டர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். இந்த இடத்துக்கு போய் நீங்கள் சூப்பராக மலேசியாவோட அழகை பார்த்து ரசிக்கலாம். அருமையாக காத்தடிக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இதுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் மார்சிலிங் எம்ஆர்டியில் இறங்கி ஆப்போசிட்டில் போயிட்டு 856 அப்படிங்கிற பஸ்ஸை எடுத்தீங்கன்னா வெறும் 6 ஸ்டாப் தான். 6ஆவது ஸ்டாப்பில் நீங்கள் இறங்கி இந்த இடத்த போய் நீங்கள் அடையலாம். இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க, இந்த அழகெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாம் 8ஆவதாக பார்க்க போகிறது வந்து சிங்கப்பூரோட பார்லிமெண்ட். இந்த இடத்துல வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பில்டிங்கும் ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பரான வைப்பாக இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் சிங்கப்பூர் பார்லிமெண்ட்டை பார்த்தது இல்லை அப்படின்னா இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வெளியில் அழகாக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை சுற்றி அழகான பில்டிங்களும் ஆறும் போட்டு இது எல்லாம் சூப்பராக போகும். நீங்கள் போய் பார்த்து ரசிக்கிறதுக்கு இது ஒரு அருமையான இடம். இந்த இடத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டால் கிளாக்கி வே எம்ஆர்டியில் இறங்கி எக்ஸிட் சி எடுத்து வலது பக்கம் நீங்கள் கொஞ்சம் தூரம் நடந்தாவே இந்த இடத்துக்கு நீங்கள் அருமையாக ரீச் ஆகிடலாம். இந்த இடம் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பரான இடம். இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதில் நாம் 9ஆவதாக பார்க்க போகிறது வந்து அதாவது பெரிய பாலத்தில் இருந்து மலைகளுக்கு நடுவில் மலைகளையும் காடுகளையும் இயற்கையையும் நீங்கள் ரசிக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்க. அதாவது இதுக்கு பேர் வந்து ஜங்ஷன் ஆஃப் 2 ஹில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் ஹார்பர் ஃப்ரண்ட் எம்ஆர்டியில் இறங்கி எக்ஸிட் பியில் வந்து பஸ் நம்பர் வந்து 145 அப்படி இல்லைன்னா 131 இதில் ஏதாவது ஒரு பஸ்ஸை எடுத்து வெறும் 4 ஸ்டாப்பில் இந்த இடத்துக்கு வந்து அடைஞ்சிடலாம். அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனாவே இந்த அருமையான லொக்கேஷனை நீங்கள் அடைஞ்சிடலாம். இங்கே போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் உங்கள் குழந்தைகளை சுற்றி காட்டுறதுக்கும் ரொம்ப அருமையான சூப்பரான வைப்பாக இருக்கும். இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம 10ஆவதாக பார்க்க போகிறது வந்து சிங்கப்பூரில் ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிக்கான இடம் தான் இது. அதாவது பில்டிங்னாவே ஜன்னல்கள் வந்து நிறைஞ்சிருக்கும். ஆனால் இந்த பில்டிங்கில் வந்து பசுமையான கார்டனாலே ஆன பில்டிங்கை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் வந்து பார்க் ராயல் கலெக்ஷன் சொல்லுவாங்க. இதோட கட்டிட அமைப்பும் அது மேலே வச்சிருக்க மரம் செடி கொடிகளோட இயற்கையான அமைப்பு முறையும் உலக நாடுகளே வியந்து பார்க்கக்கூடிய வண்ணம் இருக்குது. இதை போய் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு மன அமைதியையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வீடியோ எடுக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பரான இடம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னாவே நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. எப்படா இந்த பில்டிங்கை கட்டியிருப்பாங்க, எப்படா இந்த மரம் செடி கொடியை இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த இடத்துக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேட்டால் கிளார்கி வே எம்ஆர்டியில் இறங்கி
எக்ஸிட் ஏ வழியா நீங்க வெளியானீங்கன்னா இந்த இடத்த நீங்க அழகா ரீச் ஆயிடலாம். இப்போ நாம பார்த்த 10 இடங்களுமே ரொம்ப ரொம்ப சூப்பரான, இலவசமாக போட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் சுத்தி பார்க்கறதுக்கும் அருமையான இடங்கள். இதுல எந்த இடத்துல நீங்க போயிருக்கீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான டூரிஸ்ட் பிளேஸ் உங்களுக்கு வேணும், நீங்க தெரிஞ்சுக்கணும், எப்படி போறதுன்னு தெரியல, ஒருவேளை நீங்க எந்த இடத்துக்கு போகணும், நான் எந்த இடத்த மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், எது நான் அதில் மிஸ் பண்ணியிருந்தேனா அப்படின்னாலும் கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடுறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது போல மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன். மகிழ்ச்சி.